Hello students, this is Iqbal. Example 6.28. From the top of a tower 50 meter high, the angle of depression of the top and the bottom of a tree are observed to be 30 degree, 45 degree respectively. Find the height of the tree. Okay. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டவர் இருக்குது, அதோடைய ஹைட்டு வந்து 50 மீட்டர். ஃபஸ்ட் நம்ம அதை ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு டவர், சரியா? ஒரு டவர் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இது டவர், இது கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம் அப்படி. ஓகேயா? சரி, பக்கத்தில் ஒரு சின்ன மரம் ஒன்று இருக்குது, சரியா? ஒரு மரம் இருக்குது, சின்னதோ பெருசோ, நோ ப்ராப்ளம். ஓகே, சரி. இப்போ என்னென்னா இது வந்து அதோடைய டாப்பு. அந்த டாப்லேருந்து ட்ரீயோடைய டாப் அண்டு பாட்டமை வந்து 30 டிகிரி 45 டிகிரி ரெஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க. எனக்குமே வந்து பக்கத்தில் உள்ளது வந்து என்ன இருக்கும், புரியுதா? இப்படி வந்தால் 180 டிகிரி, அப்படி புரியுதா நான் சொல்கிறது? அப்போ டாப்பை வந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க டிப்ரெஷன் ஆஃப் த டாப்பை வந்து 30 டிகிரி, பாட்டமை வந்து 45 டிகிரி அப்படின்னா, அப்போ நம்ம அந்த ஆங்கிள் ஆஃப் இது வந்து குறைஞ்சிட்டே போகும். புரியுதா இல்லையா? இங்கே தான் அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பேரலாக இங்கே ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா ஃபஸ்ட்டு 30 டிகிரிக்கு நான் வரைஞ்சிக்கிறேன். இங்கேருந்து 30 டிகிரி, ஓகேவா? அதே பாட்டமுக்கு வந்து 45 டிகிரி. ஸோ அதையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து 30 டிகிரி அப்படின்னா இதுவும் என்னவா இருக்கும், 30 டிகிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து 45 டிகிரி, சாரி, இது ஃபுல்லாக வந்து 45 டிகிரி. அப்போ இதுவும் எவ்வளோ இருக்குன்னா 45 டிகிரி. புரியுதா? அந்த ஒரே டிரான்ஸ்வர்ஸ் தான் வரணும். இங்கே 45 இந்த டிரான்ஸ்வர்ஸும் டச் ஆகுதா? அப்போ இது இந்த சின்னது வந்து 30, அதனால் இந்த டிரான்ஸ்வர்ஸ், அதனால் இங்கே 13 போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அந்த பில்டிங்கோட ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர் ஹை, சரியா? அந்த பில்டிங்கோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க. இதோடைய இதுதான் கேட்குறாங்க. இங்கே 50ங்கிறது நம்ம ஃபுல்லாக டோட்டலாக 50, ஓகேவா? 50 மீட்டர், இங்கே டோட்டலாக 15 வச்சுக்கோங்க. ஸோ இதோடைய ஹைட்டு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஹெச்ன்னு தான் எடுத்துக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது ஹெச். அப்போ இது என்னவாக இருக்கும், டோட்டல் ஹைட்டு வந்து 50யா? அப்போ இந்த ஹெச்சை மைனஸ் பண்ணால் இதுதான் 50 மைனஸ் ஹெச்சாக இருக்கும், ஓகேவா? இந்த இடம் 50 மைனஸ் ஹெச். ஸோ இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க, இது டின்னு வச்சுக்கோங்க, இது ஈன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள், ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று, ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. என்றைக்குமே நம்ம 45 ஃபஸ்ட்டு போட்டால் நல்லது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, போடலாம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், பெரிய ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ இதில் வந்து நம்ம 45 tan 45 தான், ஏன்னா ஆப்போசிட் இருக்குது. நம்ம அட்ஜசன்ட் வந்து இங்கே கொடுக்கலன்னு நினைக்கிறேன், கொடுக்கல, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இது எக்ஸ்னா இதுவும் என்ன இருக்கும், எக்ஸு தான், மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இங்கே போட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதான் சொல்கிறேன். இதுவும் எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் தான், மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்போசிட் சைட் நம்ம இதை அசியூம் பண்ணியிருக்கோம், அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், tan 45 ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, ஓகேவா? அப்போ tan 45 ஈக்குவல் டு, இங்கே ஆப்போசிட் சைடு அப்படின்றது ஏடி, அட்ஜசன்ட் சைடு அப்படின்றது எக்ஸ். tan 45 எவ்வளோ, 1 தானே, 1 ஈக்குவல் டு ஏடி பை எக்ஸ். சாரி, ஏடி தான் நம்மளுக்கு தெரியும்ல, வேல்யூ தெரியும். ஏடி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 தானே, ஏடி டோட்டல் ஹைட் வந்து 50. அப்போ 50 பை எக்ஸ். இந்த எக்ஸ் இங்கே டிவைடில் இருக்கா, இந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50. இது அப்படியே வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் வந்து tan 30 இந்த செகண்ட் சின்ன ட்ரையாங்கிள் ஏபிசி, அது பேர் ஏபிசி. அதில் நான் tan 30 தான் கண்டுபிடிக்க போகிறேன். tan 30க்கும் அதே ஃபார்முலா தான், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு ஆல்ரெடி எழுதியாச்சு. அப்போ இதை மட்டும் எழுதினா போதும். ஏபி பை பிசி, ஏபி பை பிசி. tan 30 நம்மளுக்கு தெரியும் 1/√3. ஏபி நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 50 மைனஸ் ஹெச்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. ஓகே, பிசி வந்து என்ன சொன்னேன், பிசியும் டி ஈக்குவல் தான், அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1/√3 is equal to 50 minus h by 50. ஸோ அந்த 50 எங்கே கொண்டு வந்துடுங்க. 1 into 50, 50/√3 is equal to 50 minus h. அப்போ இங்கே √3 கீழே இருக்கா, அப்போ √3ஆல் நம்ம ரேஷ்னலைஸ் பண்ணணும். அதான் காஞ்சிகேட் எடுக்கணும். அப்போ √3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். √3/√3 is equal to 50 minus h. அப்போ மேலே என்ன வந்துடும், 50√3 வந்துடுமா, by √3 into √3 3 ஆகிடுமா, equal to 50 minus h. √3க்கு வேல்யூ கொடுத்துருந்தா போட்டுருங்க. √3 கொடுத்துருக்காங்க, 1.732 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டு தான் ஆகணும். அப்போது 50 into 1.732/3 is equal to 50 minus h. ஓகே, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10. ஃபஸ்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10, பேலன்ஸ் 1. 5 3s are 15 plus 1, 16, பேலன்ஸ் 1. 5 7s are 35 plus 1, 36, பேலன்ஸ் 3. 5 into 1 5, 5 plus 3 8. அப்புறம் ஒரு 0 இருக்கா, அந்த 0 மறக்காமல் போட்டுருங்க. அப்புறம் 3d தள்ளி பாயிண்ட் by 3 is equal to 50 minus h. அப்புறம் இதை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே எத்தனை 3 இருக்குது, 8ல் 2 3s are 6, பேலன்ஸ் 2 26, 3 8s are 24, பேலன்ஸ் 2 26. பாயிண்ட்டுக்கு அப்புறம் போதும் பாயிண்ட் வச்சுங்க. 3 8s are 24, பேலன்ஸ் 2, அப்படியே 6 6ன்னு போயிட்டே இருக்கும். சரியா, 50 minus h. இது லைட்டாக ஷார்ட் பண்ணிடுங்க. 28.37 போட்டுக்கோங்க. is equal to 50 minus h. லாஸ்ட் டிஜிட் வந்து இதுக்கு பக்கத்தில் உள்ள டிஜிட் வந்து 5 greater than 5 இருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு முன்னாடி நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஹைட் தானே வேணும், ஹைட் எங்கே ஹெச் எங்கே கொண்டு வந்துடுங்க. 50 இதை அப்படியே அங்கே கொண்டு போங்க. -28.37 இதை மைனஸ் பண்ணி போடணும். போடும்போது 50 மேலே வந்துடும். இங்கே கீழே வந்து 28.37 எழுதிக்கோங்க. மேலே 00 போட்டுக்கணும். இப்போ பாரோ பண்ணிங்கன்னா 10ல் 7 போச்சுன்னா 3, 9ல் 3 போச்சுன்னா 6, இங்கே 9ல் 8 போச்சுன்னா 1, இங்கே 4ல் 2 போச்சுன்னா 2. அப்போது ஹைட் வந்து 21.63 மீட்டர். தட்ஸ் ஆல். இங்கே புக் ஆன்சருக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வரலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா, நம்ம வந்து அவங்க லாக் வச்சு போட்டுக்கலாம். கால்குலேட்டர் போடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் வரதான் செய்யும். நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா, இப்படி போடும்போது இது மாதிரி வரும். லாக் வச்சு போட்டிங்கன்னா வேறு ஆன்சர் வரும். கொஞ்சம் லைட்டாக வேரி ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே.